ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா கும்பிக்குளம். கும்பிக்குளம் வந்து உங்களுக்கு திருச்செந்தூர் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடுங்க. வள்ளியூர்லேருந்து 18 கிலோமீட்டர், கன்னியாகுமரி மாவட்ட எல்கை அருகில் இருக்கும் ராதாபுரத்துலேருந்து 14 கிலோமீட்டர். மொத்தம் 20 ஏக்கர் தென்னந்தோப்பில் இருக்குங்க. மொத்தமாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தென்னை தான். ஒரு 4-5 ஏக்கர் வந்து மாமரம் வச்சுருக்காங்க. காய்ப்பு பாருங்கள், நல்ல காய் பலன் உள்ள மரம் தான். கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான். லீகல் ப்ராப்ளம் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா 4 பக்கம் சுற்றி வேலி வச்சுருக்காங்க. வேலி கம்ப்ளீட்டாக பனைமரம் வச்சு, பனைமரமும் ஓரளவுக்கு நல்ல பெரிய மரமாக வளரக்கூடிய ஸ்டேஜில் வந்துட்டு. தென்னை மரம் பார்த்திங்கன்னா 1200 மரங்கள். இதில் வந்து செவ்வெள நீர் வந்து ஒரு 100 மரம் நிற்கும். மாமரம் ஒரு சுமாராக ஒரு 250, பனைமரம் ஒரு 1000 மரங்கள் வரும். சுற்றிலும் வேலியில் தான் சொட்டு நீர் போட்டு பனைமரத்துக்கு வரைக்கும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு லேண்டு முழுவதுமாக சொட்டு நீர் அமைப்பு நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா தேக்கு, நாவல் மரம், சப்போட்டா இந்த மாதிரிப்பட்ட மரங்கள் நிற்குது. மிகப்பெரிய தொட்டி, சுமாராக ஒரு 25-30 அடி, 30-30 தொட்டி, அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய தண்ணீர் தொட்டி. அதில் தண்ணி எடுத்து விட்டு அங்கேருந்து தான் எல்லா இடமும் சப்ளை ஆகுது. 2 தொட்டி இருக்குது. லேண்டு முழுவதுமாக சொட்டு நீர். நிலத்துக்கு அடியில் கம்ப்ளீட்டாக பிவிசி பைப்லாம் போட்டு அங்கங்கே வால்வுகள் வச்சு நல்ல செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் மட்டுமே 4 சர்வீஸ் இருக்குது. வீட்டு சர்வீஸ் வந்து 2 சர்வீஸ் இருக்குது. இது போக போர் வந்து நான் எண்ணும்போது எப்படி ஒரு சுமாராக ஒரு 20 போர் இருக்குங்க. ஆனால் அதில் வந்து ரன் பண்ணுறது 6 போர். ஒரு போர் வந்து சோலார் லைனில் ஓடுது. அதுக்கு தனி சோலார் பேனல் உங்களுக்கு காணிச்சேன். உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கரில் ஒரு பெரிய குளம் வெட்டியிருக்காங்க. மழை பெய்தா உள்ள கிரவுண்ட் வாட்டரும் கிடைக்கும். அதனால் ஓனர் வீடு ஒரு நல்ல ஒரு வீடு, அந்த பச்சை கலர் வீடு. லேபர் வீடுகள் வந்து 4 வீடு வச்சுருக்காங்க. நல்ல பலமான கேட்டு, சுற்றிலும் நல்ல டேமேஜ் இல்லாத வேலி. பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் குறைஞ்சது 1000 அடி இருக்கும். மாமரங்கள் பார்த்திங்கன்னா பல வெரைட்டி மாமரங்கள் உள்ள நிற்கிதுங்க. பல வெரைட்டியில் நிற்கிது. ஹைவேஸ்லேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் தான். இது பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் தான். ஹைவேஸ்லேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர். ஒரே கையெழுத்தில் கிளியர் ஆயிரங்க. விலையும் கம்ப்ளீட் தென்னை, நல்ல பராமரிப்பு இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 23 லட்சம், ஒரு சென்டோட விலை 23,000. தென்னந்தோப்பு பொறுத்தவரை விலை பரவாயில்ல. உள்ள வரைக்கும் கார் போகக்கூடிய அளவுக்கு பாதை அமைச்சிருக்காங்க. இதுதான் ஓனர் வீடு. பக்கத்தில் இருக்குது அதெல்லாம் வந்து லேபர்ஸ் தங்கக்கூடிய வீடு. இந்த மாதிரி ஒரு 4 வீடு தனியாக இருக்குதுங்க. நான் சொல்லப்படாத பல அம்சங்கள் வந்து உள்ளே இருக்குது. இபி சர்வீஸ் உள்பட இப்போ பாருங்கள், நல்ல காய் பலன். ஒவ்வொரு வெரைட்டியும் பல வெரைட்டியாக உள்ளே இருக்குது. கொஞ்சம் உள்ளுக்கு வந்து க்ளீன் பண்ண பாருங்கள். இந்த புல்லெல்லாம் எடுத்து மாற்றினா தான் இந்த மரங்களுடைய அந்த காய் பலன் வெளியே தெரியும். பூ பூத்திருக்க டைம் ஆக்கும். நல்ல பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள். பாதை அமைப்பு வந்து லேண்டு முழுவதுமாக கார்லேயே உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு பாதை அமைப்பு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். இடத்த கொண்டு காணிக்கிறேன். இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விலையில் கூட நம்ம பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.